செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கு தாய் தந்தையாக இருப்பவர் நம் முதலமைச்சர் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றியுள்ளார். கருத்து கலங்கரை வெளிச்சமாக என்றும் வாழ்கிறார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்று கி. வீரமணி அறிக்கை விடுத்துள்ளார். அந்நிய முதலீடு மற்றும் தொழில் வளர்ச்சி குறித்த விமர்சனத்திற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் டிஆர்பி ராஜா பதிலளித்துள்ளார். மாணவர்களுக்கு வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டிகள் தாமதமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று டிடிவி தினகரன் பேசியுள்ளார். கிறிஸ்தவ மதத்தை இழிவுபடுத்தும் விதமாக சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்ட யூடியூபர் பிரியாணி மேன் என்ற அபிஷேக் ரவியை போலீசார் இன்று கைது செய்தனர். வினேஷ் போகத்தின் தீரம் வியப்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வங்காளதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவதை இந்தியா கூட்டணி வேடிக்கை பார்ப்பதாக வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் தாக்குதலுக்கு உள்ளாகும் இந்துக்களை பாதுகாப்பது நம் பொறுப்பு என்று சத்குரு தெரிவித்துள்ளார். முன்பதிவு இல்லாத டிக்கெட் விற்பனை மொபைல் மூலம் 3 மடங்காக அதிகரித்துள்ளதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் தகவல் தெரிவித்துள்ளது. சுங்கச்சாவடி கட்ட மாநில அரசுகளுக்கு நிதி பகிர்வு இல்லை என்று திமுக எம்பி கேள்விக்கு நிதின் கட்கரி பதில் அளித்துள்ளார். கலைஞர் குறித்து இழிவாக பேசும் சீமானிற்கு நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் நிர்வாகி புகார் அளித்துள்ளார். செப்டம்பர் 9 நேரில் ஆஜராகும்படி சபாநாயகர் அப்பாவுக்கு சம்மன் அனுப்ப எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டு உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் தஞ்சமடைந்த ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் மகள் சர்மிஷ்டா முகர்ஜி பதிவிட்டுள்ளார். கலைஞர் பெயர் உயர்ந்து நிற்கும் உயிரென நிற்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் 40 லட்சம் மதிப்புள்ள அகில் மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. கூடலூர் கோக்கால் அருகே நிலம் மற்றும் வீடுகளில் விரிசல் ஏற்பட்ட பகுதியில் மத்திய புவியியல் துறையினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் நாளை அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்தியாவின் அண்டை நாடான வங்காளதேசத்தில் இடஒதுக்கீடு விவகாரத்தில் போராட்டம் வெடித்தது. இந்த போராட்டம் வன்முறையாக மாறிய நிலையில் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியிலிருந்து விலகி நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். இந்த நிலையில் வங்காளதேசத்தில் மீண்டும் விமான சேவை தொடங்கியது. தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் வருகின்ற 13 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காற்று மழையின் போது அருந்து கிடக்கும் மின்கம்பிகளை யாரும் தொடக்கூடாது என்று நகர உதவி செயற்பொறியாளர் அறிவுறுத்தியுள்ளார். 27 ஆண்டு வரலாற்றுக்கு முற்றுப்புள்ளி. இந்தியாவின் பலத்தையே பலவீனமாக இலங்கை மாற்றியுள்ளது. இந்திய வீராங்கனை வினேஷ் போகாட் ஒலிம்பிக் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய செய்தி இந்தியர்களால் கொண்டாடப்பட்டது. ஆனால் வினேஷ் அதிக எடையுடன் உள்ளார் என்று தற்போது தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தங்கம் விலை தொடர்ந்து சரிந்தது. சென்னையில் தங்கத்தின் விலை கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 1 கிராம் 6330க்கும், சவரனுக்கு ரூபாய் 560 குறைந்து 1 பவுன் 50640க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.